ஹே ஃபோக், வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு சாமை எடுத்து, அதாவது ஒரு மில்லட் தோசை செய்ய போகிறோம். நம்ம வந்து இன்னைக்கு செய்ய போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாமை தோசை. ஸோ அது செய்வதற்கு தேவையான பொருட்கள் சாமை 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா உளுந்து வந்து 1/2 கப்பு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம். இதை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 hours ஊற வச்சுருங்க எல்லாத்தையும். அந்த வெந்தயமை வந்து உளுந்தோட மிக்ஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், சாமை 1 கப்பு, உளுந்து 1/2 கப்பு, அதுக்கப்புறமா வெந்தயம் 1 ஸ்பூன். நீங்கள் எல்லாமே வீடியோவில் பார்க்குறீங்க. இப்போ ஊற வச்சுருங்க. ஒரு 2 hours ஊற வச்ச பிறகு அந்த வெந்தயமை வந்து உளுந்தோடு நான் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2 hours ஊற வச்ச பிறகு நம்ம அந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசா பேட்டர் கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து சாமை, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு ஹை ப்ரோட்டீன் ரெசிபி. ஏன்னு கேட்டிங்கன்னா மில்லட்ஸ் இருக்குது, அதே சமயம் உளுந்தும் இருக்குது. அரிசிக்கு பதிலாக நம்ம வந்து சாமை எடுத்து பண்ணுறோம். பாருங்கள், பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் கையால் தான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 8 மணி நேரம் இதை வந்து நல்லா ஃபர்மெண்ட் பண்ண வைக்க போகிறோம். மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து டைல்யூட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. 8 hours ஃபர்மெண்ட் பண்ண வச்சுருங்க. எப்படி ஃபர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் நல்லா இந்த உப்பை ஆட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பிளேட் எடுத்து இந்த பாத்திரத்தை மூடிடுங்க. அவ்வளோதான். 8 hours ஃபர்மெண்டேஷன் வந்து நேச்சுரல் ப்ராசஸ். நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, அதுவே தானாக ஃபர்மெண்ட் ஆகிடும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து பிளேட்டால் மூடி வச்சுருவோம். ஒரு 8 hours கழித்து நம்முடைய மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த டொமேட்டோ தோசை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, டொமேட்டோ சாமை தோசை, அந்த டொமேட்டோ பேஸ்ட் செய்வதற்கான ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 சிவப்பு மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது வந்து டொமேட்டோ. 1 டொமேட்டோ போதும். உங்கள் வீட்டில் வந்து ஒரு 3 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 8-9 பேருக்கு வந்து 1 டொமேட்டோ போதும். ஒரு பெரிய டொமேட்டோவாக எடுத்துக்கோங்க. முன்னாடியே சொல்கிற மாதிரி தான், டொமேட்டோ வந்து சின்ன சின்னதாக வெட்டினீங்கன்னா நிறைய ஜூஸ் வெளியில் போயிடும் அந்த வெட்டுற பிளேட்டில். அதனால் டொமேட்டோ பெருசாக வெட்டின பிறகு நீங்கள் வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வந்து அந்த எண்ணெயிலையும் அந்த சிவப்பு மிளகாவோடையும் நல்லா வந்து சாட்டே பண்ணுங்க. கொஞ்ச நேரம் போதும். அதுக்கப்புறமா வந்து சீரகம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டொமேட்டோ வந்து நல்லா சாஃப்டன் ஆகணும், அது வரைக்கும் பண்ணுங்க. அதே சமயம் வந்து அந்த சிவப்பு மிளகாவும் நல்ல ஒரு மாதிரி கிறிஸ்பி டெக்ஸ்சரில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ கொஞ்ச நேரம் வந்து சாட்டே பண்ணுங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் சாட்டே பண்ண பிறகு நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ இதை நம்ம வந்து ஒரு கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த டொமேட்டோ பேஸ்ட், அதாவது நம்ம செய்ய போகிற பேட்டர் வந்து டொமேட்டோ பேட்டர் அப்படின்னு நம்ம மாற்றுறோம். இதை வேறு எதுவுமே கிடையாது. நம்ம இப்போ நார்மல் பேட்டர், சாமை பேட்டர் செஞ்சு வச்சுருக்கோம். சாமையை உளுந்தோம், அதில் வந்து அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி டொமேட்டோ சாமை பேட்டர் செய்ய போகிறோம் தோசையாக ஊற்றுறதுக்கு முன்னாடி. பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சாட்டே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டோம். தேவைன்னா அந்த மேஷ் பண்ணிடுங்க. அந்த டொமேட்டோ வந்து தேவைன்னா மேஷ் பண்ணிடுங்க. நான் எப்படியும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஜாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சிவப்பு மிளகா, அதுக்கப்புறமா வந்து டொமேட்டோ எல்லாம் அடிச்சிட்ட பிறகு, அதுக்கப்புறமா சீரகம், இது எல்லாத்தையும் அடிச்சிட்ட பிறகு இந்த ரெட் கலர் பேஸ்ட் வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து இந்த ஃபெர்மெண்டான மாவோட நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. 8 hours ஃபெர்மெண்ட் பண்ண வச்சுருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 8 hours ஃபெர்மெண்ட் பண்ண வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து நல்லா அந்த ஒரு தோசா பேட்டர், அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த தோசை நீங்கள் வந்து பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும் பாருங்கள். அந்த கலரே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா அந்த டொமேட்டோடைய கலர் எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஸோ தோசை விரும்பாதவங்க கூட இந்த டொமேட்டோ தோசை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஹைலைட் என்னன்னா, இதில் அரிசி கிடையாது, சாமை. அதனால மில்லட்ஸு, ஹை ப்ரோட்டீனு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெருசாக வெயிட்டுக்கிட்டலாம் போடாது. நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை சாப்பிடலாம், டின்னருக்கும் இதை சாப்பிடலாம். ஸோ பாருங்கள், அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மாவு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய டொமேட்டோ சாமை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளுடைய தோசை கல்லுக்கு நம்ம போயிடுவோம். தோசை கல் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சூடாகட்டும் அந்த தோசை கல். பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் டொமேட்டோ பேஸ்ட்டை ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதோட கலரே மாறிடுச்சு. அந்த ஒயிட்டும் அந்த டொமேட்டோடைய ரெட்டும் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர், ஒரு மாதிரி இந்த கலர் பார்த்தீங்களா. இப்போ நான் டாப் வியூலேருந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தோசைக்கல்லை சூடு பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றுறோம். பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள்.
நம்ம யூஷுவல் ப்ராசஸ் தான். இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் பெருசாக. ஏன்னா தோசை செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ துணைசாக போட வேண்டியதில்லை. காலங்காலமாக நம்ம செய்கிறது தான். பாருங்கள், இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக வந்த பிறகு அப்படியே திருப்பி போட்டுருங்க. இந்த தோசை நல்லா கிறிஸ்பாகவே வருங்க. சூப்பர் கிறிஸ்பியாக வரும் பாருங்கள். அதாவது ஒரு தோசை மாதிரியும் இருக்காது, ரொம்ப திக்காக அடை மாதிரியும் இருக்காது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் கேரளா சைட், திருச்சூர் சைட்லாம் போனீங்கன்னா அடை தோசைன்னு சொல்லியே விற்பாங்க. பட் இது ஆக்சுவலாக அடை தோசை கிடையாது. இது ஆக்சுவலாக நம்மளுடைய சாமை தோசை, டொமேட்டோ சாமை தோசை. சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இது நீங்கள் ஒரு காரசாரமான ஒரு சட்னியோட வச்சு சாப்பிடுங்க, ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய தோசை ரெடி ஆயிடுச்சு. ஒரு தோசை ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டொமேட்டோ சாமை தோசை பாருங்கள், ஃபண்டாஸ்டிக்காக அந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு அலாங் வித் டொமேட்டோ சட்னி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.